இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையிலான போர்ல இஸ்ரேல் அரசாங்கம் இப்ப பேச்சுவார்த்தைகள்ல பல விஷயங்களையும் ஹமாஸுக்கு விட்டு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. என்னதான் ஒரு பக்கம் இப்படி விட்டு கொடுத்து போனாலுமே கூட மறுபக்கம் அவர்களுடைய படைகளை காசாவுக்குள்ள நகர்த்த ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இஸ்ரேலினுடைய இந்த படை நகர்வுகளுக்கு எல்லாம் காரணம் என்ன, கூடவே ஹமாஸ் இயக்கம் இப்ப புதுசா ஒரு திட்டம் ஒண்ணு வெளியிட்டு இருக்காங்க. அது என்ன திட்டம் அப்படிங்கறதையும் ரொம்பவே டீடைலா பார்த்துடலாம். வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அறிவோம் தெளிவோம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். முதல் விஷயமா, இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையிலான மோதல்ல எப்போ கடந்த வியாழக்கிழமை அன்னைக்கு ஹமாஸ் இயக்கம் மீண்டும் ஒரு பிணை கைதியினுடைய வீடியோவை வெளியிட்டாங்களோ அதன் பிறகு மீண்டும் இந்த ரெண்டு சைடுக்குமான சண்டை அப்படிங்கிறது சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்குது. இஸ்ரேல் அரசாங்கம் பார்த்தீங்கன்னா கடந்த பல மாதங்களா சொல்லிக்கிட்டு வர்ற அந்த ராஃபா தாக்குதலுக்கு அவர்களுடைய படைகளை தயார்படுத்த ஆரம்பிச்சுட்டு தான் செய்திகள் வெளியாகி இருக்குது. அதை விட முக்கியமா, இஸ்ரேலினுடைய படைகள் ராஃபாவுக்கும் எஜிப்டுக்கும் இடையில இருக்கிற அந்த பார்டர்ல இப்ப ரொம்ப அதிக அளவுக்கு பயணிக்கிறதாகவும் அங்க அவங்களுடைய ஆக்டிவிட்டி ஜாஸ்தியா இருக்கிறதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்குது. கூடவே காசாவில் பாத்தீங்கன்னா இஸ்ரேலினுடைய ஒரு முக்கியமான படைப்பிரிவான நஃபால் அப்படிங்கறத இவ்வளவு நாளா உள்ள நிறுத்தி தான் வச்சிருக்காங்க. என்னதான் சண்டை நடக்கல அப்படின்னாலுமே கூட அந்த ஒரு படைப்பிரிவு அப்படிங்கிறது உள்ள இருந்துகிட்டு தான் இருக்குது. இப்ப அந்த படைப்பிரிவை வெளியே ஏத்திட்டு அதுக்கு பதிலா ஒரு 2 ரிசர்வ் ஃபோர்ஸ் அப்படிங்கறத இஸ்ரேல் அரசாங்கம் காசாவுக்குள்ள அனுப்புறதுக்கு தயாராகிட்டு இருக்காங்க. இது எதுக்காக பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இந்த நஃபால் படைப்பிரிவை வெளியே கொண்டு வந்து ராஃபா தாக்குதலுக்கு அவங்கள தயார்படுத்துறதுக்கு ஒரு ட்ரைனிங் மாதிரி கொடுக்க போறாங்க. அந்த ட்ரைனிங்காக அவங்கள வெளியே வர சொல்லிட்டு இந்த ரிசர்வ் ஃபோர்ஸ் அப்படிங்கறத உள்ள அனுப்ப போறாங்க. ஏன்னா இஸ்ரேல் அரசாங்கத்துக்கு ரொம்பவே நல்லா தெரியும், இப்போ ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில ஒரு பேச்சுவார்த்தையில ஒரு ஒப்பந்தம் ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காக ரெண்டு சைடும் நேரடியான மோதல் அப்படிங்கறத தவிர்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒன் ஃபைட் அப்படிங்கிறது இப்ப சுத்தமா இல்லையா? இந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு எப்படியும் ஹமாஸ் இயக்கம் தாக்குதல் நடத்த போறது கிடையாது. அதனால அவங்களோட ரிசர்வ் ஃபோர்ஸ் அப்படிங்கிறவங்கள தைரியமா உள்ள அனுப்பி இருக்காங்க. முக்கியமான படைப்பிரிவை வெளியே கொண்டு வந்து ட்ரைனிங் கொடுக்கவும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லைங்க, சமீபத்தில் காசாவை ஒரு சேட்டலைட் மூலமா மேல இருந்து ஒரு பிக்சர் அப்படிங்கறத எடுத்திருக்காங்க. அந்த போட்டோல பாத்தீங்கன்னா காசாவில் இருக்கக்கூடிய கான் யூனிஸ் பகுதியில புதுசா ஒரு காம்பவுண்ட் முளைச்சிருக்கிறதும் அந்த காம்பவுண்டுக்குள்ள பல டென்ட்டுகள் புதுசா உருவாக்கப்பட்டிருக்கிறதும் தெரிய வந்திருக்குது. இதை பத்தி அபிஷியல்ஸ்ட கேட்டப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த கான் யூனிஸ்ல இருக்கிற காம்பவுண்ட் அந்த டென்ட் எல்லாத்தையுமே உருவாக்க காரணமா இருந்தது எஜிப்ட் அரசாங்கம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்ப பலருக்குமே ஒரு டவுட் வரலாம், ஏன்பா காசாவுக்குள்ள இப்படி ஒரு காம்பவுண்டையும் டென்ட்டையும் உருவாக்குறதுக்கும் எஜிப்த் அரசாங்கத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலா இஸ்ரேல் அரசாங்கம் ராஃபா மேல ஒரு தாக்குதலை நடத்தினா பல பாலஸ்தீன மக்களும் எஜிப்துக்குள்ள அகதிகளா போறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு பயத்தை எஜிப்த் அரசாங்கம் ஸ்டார்டிங்ல இருந்து இஸ்ரேல் கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, இந்த ஒரு காரணத்துக்காகவே இஸ்ரேல் அரசாங்கம் எக்காரணம் கொண்டும் ராஃபா மேல ஒரு தாக்குதலை நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியும் எஜிப்து தடுத்து நிறுத்திட்டு இருந்தாங்க. இந்த நிலைமையில தான் இஸ்ரேல் அரசாங்கம் எஜிப்துக்கு ஒரு வாக்குறுதி ஒண்ணு கொடுத்தாங்க. இந்த மாதிரி மக்கள் அகதிகளா எஜிப்துக்குள்ள வராம நாங்க பாத்துக்கிறோம், அவங்கள முதல்ல எவாக்குவேட் பண்ணிட்டு தான் ராஃபா மேல தாக்குதலை நடத்துவோம் அப்படின்னு சொல்லி. அப்படி அவங்களை எவாக்குவேட் பண்ணும்போது எங்க அந்த மக்களை தங்க வைக்கிறது அப்படின்னு யோசிக்கும் பொழுதுதான் முதல்ல வடக்கு காசா பகுதிக்கு அனுப்பி வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சிலர் சொல்லியிருக்கிறாங்க. ஆனா இஸ்ரேல் அரசாங்கம் நார்த் காசா பகுதிக்கு மீண்டும் இந்த மக்களை நாங்க அனுப்ப மாட்டோம், அதற்கு நாங்க தயாரா இல்ல அப்படிங்கறத ரொம்பவே கட் அண்ட் ரைட்டா மறுத்துக்கிட்டே இருந்திருக்காங்க. எந்த அளவுக்குன்னு பாத்தீங்கன்னா, ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில அந்த பேச்சுவார்த்தைகள் நடந்துச்சு இல்லையா, அதுல கூட ஒரு தடவை இஸ்ரேல் அரசாங்கம் இந்த மாதிரி நாங்க மக்களை நார்த் காசாவுக்கு அனுப்ப மாட்டோம் ஹமாஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க. ஆனா ஹமாஸ் இயக்கம் அவங்களை அனுப்ப சொல்லியிருக்காங்க. இதனாலேயே இந்த ரெண்டு சைடுக்கும் நடந்த அந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கறதே தோல்வியில போய் முடிஞ்சிருக்குது. அந்த அளவுக்கு இந்த விஷயத்துல இஸ்ரேலியனோ விடாப்பிடியா இருக்கிறாங்க. அதனால இந்த ராஃபால இருக்கக்கூடிய மக்களை நார்த் காசாவில் இருக்கக்கூடிய அவர்களுடைய வீடுகளுக்கே அனுப்பி வைக்கிறது அப்படிங்கிற ஆப்ஷன் இப்போதைக்கு இல்ல. சரி, அவங்களை வேற எங்க அனுப்புறது அப்படின்னு பார்த்தா அடுத்த ஆப்ஷன் எஜிப்ட் தான் இருக்குது இல்லையா? அதனால எஜிப்தும் ஒத்து வராது, வடக்கு காசா பகுதிக்கும் அனுப்ப முடியாது அப்படிங்கும் பொழுது இப்ப இஸ்ரேல் அரசாங்கம் என்ன முடிவுக்கு வந்திருக்கிறதுனா சொல்லப்படுதுன்னா, கான் யூனிஸ் பகுதியிலேயே அந்த காம்பவுண்டும் டென்ட்டும் சேட்டலைட் இமேஜா இருந்துச்சு அப்படின்னு நம்ம பார்த்திருந்தோம் இல்லையா, அந்த பகுதியில அந்த டென்ட் இன்னுமே பல டென்ட்டுகள் அப்படிங்கறத உருவாக்கி ராஃபால இருக்கிற மக்களை கான் யூனிஸ்க்கு மூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ராஃபா மேல தாக்குதல் நடத்துற மாதிரி ஒரு ஐடியாவை இஸ்ரேல் வச்சிருக்கிறதா சொல்றாங்க.
ஸோ இந்த கான் யூனிஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நார்த் காசாவில் வராது, இது சவுத் காசாவில் இருக்கக்கூடிய ஒரு நகரம். ஸோ இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் காசா சிட்டிக்கோ இல்லை அதை தாண்டி நார்த்தில் இருக்கக்கூடிய காசாவுக்கோ மக்கள் போகக்கூடாது. ஸோ அதனால இந்த கான் யூனிஸை தேர்ந்தெடுத்திருக்கிறதா சொல்லப்படுது. இந்த ஒரு ஐடியாவை எகிப்து அரசாங்கத்திட்ட சொல்றதுக்காக தான் கடந்த வியாழக்கிழமை அன்னைக்கு இஸ்ரேலினுடைய ஷின்பெட் சீஃபான டேவிட் பெர்னியா அப்படிங்கிறவர் எகிப்துக்கு போனதா சொல்லப்படுது. ஸோ கிளியராகவே பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் அரசாங்கம் ஒரு பக்கம் அவர்களுடைய படைகளுக்கான ட்ரைனிங் கொடுத்து அவங்களையும் தயார்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் ராஃபாவில் இருக்கக்கூடிய மக்களை வெளியேற்றினா அவங்கள கொண்டு போய் எங்கே செட்டில் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான இடத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ இப்போ இஸ்ரேலோட அஃபீஷியல் ஒருத்தர்கிட்ட போய் கேட்குறாங்க, ஏங்க ஒரு பக்கம் இந்த மாதிரி பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்துகிட்டு இருக்குது, இந்த மாதிரி சமயத்தில் இப்படி ஃபுல் ஃபிளெட்ஜா ராஃபா தாக்குதலுக்கு நீங்கள் தயாராகிட்டு இருக்கிறீங்களே, இது நல்லாவா இருக்கு அப்படின்னு கேட்கும் பொழுது இஸ்ரேல் அதுக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் பேச்சுவார்த்தை ஒரு பக்கம் நடத்திக்கிட்டே இருப்போம். ஸோ அந்த பேச்சுவார்த்தையில் ஒரு ஒப்பந்தம் எட்டப்பட்டுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ப்ரிப்பரேஷன் எல்லாம் அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் எங்களுக்கு பிரச்சனையாக இருக்க போகிறது இல்லை. ஆனால் ஒரு ஒப்பந்தம் ஏற்படலை அப்படிங்கிற பட்சத்தில் நாங்கள் மறுபடியும் வந்து ரெடி ஆகிட்டு இருக்க முடியாது, அதனால இப்பயே தயாராகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விளக்கம் ஒன்றா கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம எல்லாருக்குமே அடுத்ததாக வர்ற ஒரு முக்கியமான கேள்வி என்னவா இருக்கும்னா, இஸ்ரேல் இப்போ இந்த மாதிரி இங்கே ரெடி ஆகிட்டு இருக்காங்க, ஹமாஸ் என்னப்பா பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதான். ஹமாஸினுடைய தலைவரான யஹ்யா சின்வாரும் பார்த்தீங்கன்னா நேற்று அவரோட பெட்டாலியன்ஸ் எல்லாம் சந்திச்சு பேசியிருக்காப்படி. ஸோ ஹமாஸ் பெட்டாலியன்ஸ் கிட்ட இனி அடுத்ததாக இஸ்ரேல் என்ன பண்ண வாய்ப்பு இருக்குது, இவங்க என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசி டிஸ்கஸ் பண்ணதா சொல்லப்படுது. கூடவே யஹ்யா சின்வார் பார்த்தீங்கன்னா இவ்வளவு நாட்களா இந்த போர் ஆரம்பிச்ச பிறகு பெருசாக வெளியவே வரல, அவர் வந்து டனல்ஸ்குள்ளே இருக்கா அப்படி. அது மட்டும் இல்லை, நாங்கள் கிட்டத்தட்ட அவரை பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லியே இஸ்ரேல் அரசாங்கம் பல முறை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, கூடிய சீக்கிரம் பிடிச்சிடுவோம், கை கேட்ட தூரத்தில் தான் இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நேற்று யஹ்யா சின்வார் காசா தெருக்கல்ல ரொம்பவே ஃப்ரீயாக நடமாடுனதாகவே சொல்லப்படுது. ஸோ அது மட்டும் இல்லை, ஹமாஸ் இயக்கம் பார்த்தீங்கன்னா அதற்கான ஃபோட்டோஸையும் ஆதாரமாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. யஹ்யா சின்வார்லாம் எங்கேயும் போகல, காசா தெருக்கல்ல ஃப்ரீயாகவே நடமாடிட்டு தான் இருக்கா அப்படி, பெட்டாலியன்ஸும் சந்திச்சு பேசிகிட்டு இருக்கா அப்படி. ஸோ இஸ்ரேலை கண்டு எங்களுக்கு பயம் இல்லை, இஸ்ரேல் அரசாங்கம் எங்களுக்கு மேல தாக்குதல் நடத்துறதுக்கு தயாரானாங்க அப்படின்னா நாங்களும் இஸ்ரேலினுடைய அந்த தாக்குதலை எதிர்கொள்ள தயாராக தான் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜையும் இஸ்ரேலுக்கு கொடுத்துருக்காங்க. சரிப்பா, இந்த பேச்சுவார்த்தையில என்னாச்சு, அதுல எந்த முடிவும் எட்டப்படலையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலா முதல்ல இஸ்ரேல் அரசாங்கம் கொடுத்த ஆஃபரை ஹமாஸ் மறுத்திருந்தாங்க இல்லையா. ஸோ அதனால இப்போ இஸ்ரேல் அரசாங்கம் மீண்டும் ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க. இதை வந்து ரொம்ப ரிலாக்ஸ் பண்ணி பல விஷயங்களையும் விட்டு கொடுத்து இஸ்ரேல் அரசாங்கம் கொடுத்துருக்காங்க. முதல்ல கொடுத்த ஆஃபர்ல பாத்தீங்கன்னா இஸ்ரேல் அரசாங்கம் 40 பிணை கைதிகளை ஹமாஸ் விடுவிச்சா நாங்க 6 வாரத்துக்கு போற நிறுத்தறதுக்கு ஒத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனா அந்த டீலுக்கு ஹமாஸ் ஒத்துக்கல. ஸோ அதனால இப்போ இஸ்ரேல் வந்து கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்கா நின்று எப்படியாச்சும் ஹமாஸ் ஒத்துக்க வைக்கலாம்னு ட்ரை பண்ணாங்க. ஆனா கடைசி வரைக்கும் ஹமாஸ் ஒத்துக்காம கடந்த வியாழக்கிழமை அன்னைக்கு ஒரு பிணை கைதியினுடைய வீடியோ ரிலீஸ் பண்ணாங்க இல்லையா. அதன் பிறகு இப்ப மீண்டும் ஒரு புது டீல் அப்படிங்கறத இஸ்ரேல் கொடுத்துருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா இஸ்ரேல் கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிருக்காங்க. ஸோ முதல்ல 40 பிணை கைதிகளை விடுவிக்கணும் அப்படின்னு சொன்ன இஸ்ரேல் அரசாங்கம் இப்போ 20 பேர்த்த விடுவிச்சிங்கனாலே போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்களாம். ஆனா இதற்கும் ஹமாஸ் ஒத்துக்குவாங்களா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுந்திருக்குது. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹமாஸ் இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் நாங்க ஒரே அடியா இந்த போரை நிறுத்துறதுக்கு நீங்க ஒத்துக்கிட்டா மட்டும்தான் பேச்சுவார்த்தையே நடத்துவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய கோரிக்கை வந்து 6 வாரம் போரை நிறுத்துறது, 1 மாசம் போரை நிறுத்துறதெல்லாம் கிடையாது. அவங்களுக்கு கன்ஃபார்மா இந்த போரை நாங்க கம்ப்ளீட்டா நிறுத்துறோம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் சொல்லணும். ஸோ அதனால என்னதான் இப்போ இஸ்ரேல் அவங்களுடைய பிணை கைதிகளுடைய எண்ணிக்கையை 20ஆவே குறைச்சு நீங்க ரிலீஸ் பண்ணா போதும் அப்படின்னு சொன்னாலுமே கூட ஹமாஸ் இயக்கம் இதற்கு ஒத்துக்குவாங்களா இல்ல மீண்டும் இந்த போரை கம்ப்ளீட்டா நிறுத்தணும்னு கேட்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இங்க எழுந்திருக்குது. இந்த மாதிரி இஸ்ரேல் அரசாங்கம் ஒரு புது டீலை கொடுத்த இதே சமயத்துல ஹமாஸ் அபிஷியலான அல் ஹயா அப்படிங்கிறவர் ஒரு செய்தி சேனலுக்கு இன்டர்வியூ ஒன்று கொடுக்குறார். அதுல அவர் என்ன சொல்றாருன்னா, ஹமாஸ் சார்பா நாங்க ஒரு ஆஃபர் ஒன்று இஸ்ரேலுக்கு கொடுக்குறோம். அது என்ன ஆஃபர் அப்படின்னா, ஹமாஸ் இயக்கம் அவங்க கண்ட்ரோல் இருக்கிற எல்லா இஸ்ரேலிய பிணை கைதிகளையும் விடுவிச்சிருவாங்களாம். ஆனா அதுக்கு பதிலா இஸ்ரேல் அரசாங்கம் காசா மற்றும் வெஸ்ட் பேங்க் இந்த 2 பகுதியிலும் சேர்த்து பாலஸ்தீன மக்களுக்குன்னு சொல்லி ஒரு தனி நாடா அதை அங்கீகரிக்கணும், மற்ற நாடுகளையும் அங்கீகரிக்க விடணும். அப்படி மட்டும் இஸ்ரேல் விட்டுட்டாங்க, ஒரு பாலஸ்தீன நாட்டை உருவாக்க ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா ஹமாஸ் இயக்கம் இஸ்ரேல் கூட அடுத்த 5 வருஷத்துக்கு ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தத்தை கையெழுத்து போட்டுக்கிறதாகவும் கூடவே எல்லா பிணை கைதிகளும் விடுவிச்சிருந்தாகவும் சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, இஸ்ரேல் அவங்களுடைய சிறைகளில் இருக்கிற பாலஸ்தீன சிறை கைதிகளையும் மொத்தமா விடுவிச்சிடணுமா. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆஃபர் ஒன்றும் கொடுக்கப்பட்டிருக்குது. அப்படி இஸ்ரேல் இந்த ஆஃபருக்கு ஒத்துக்கிட்டு ஒரு தனிநாடு உருவாக்கப்பட்டுட்டா வெஸ்ட் பேங்க்ல இருக்கக்கூடிய பாலஸ்தீன் அத்தாரிட்டின்னு சொல்லப்படக்கூடிய பாலஸ்தீன் லிபரேஷன் ஆர்கனைசேஷன் அந்த அமைப்பை ஹமாஸ் இயக்கத்துக்கூடயே நாங்க சேர்த்துக்கிறோம்.
அப்படி சேர்த்துக்கிட்டா இப்போ போர்ல சண்டையிடக்கூடிய அல் குஸாம் பிரிகேட்ஸை நாங்க கலைச்சிட்டு ஒரு நேஷனல் ஆர்மி ஒன்று நாங்க உருவாக்கிடுவோம், அடுத்த 5 வருஷத்துக்கு இஸ்ரேலுக்கு நாங்க எந்த தொல்லையும் கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு ஆஃபரை இஸ்ரேலுக்கு கொடுத்துருக்காங்க. ஆனா இந்த ஆஃபருக்கு இஸ்ரேல் ஒத்துக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மிங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் பாலஸ்தீன் அத்தாரிட்டி தான் இங்க ஆட்சி செய்யணும். பாலஸ்தீன் அத்தாரிட்டியும் ஹமாஸும் இணையறத அவங்க சுத்தமாவே விரும்ப மாட்டாங்க. அதை விட முக்கியமா இப்படி பாலஸ்தீன் அத்தாரிட்டியும் ஹமாஸும் இணைஞ்சாங்கன்னா காலப்போக்கில் ஹமாஸ் இயக்கம் மீண்டும் பாலஸ்தீன் அத்தாரிட்டியை ஒண்ணுமே இல்லாம பண்ணிட்டு மொத்த காசா வெஸ்ட் பேங்கையும் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துக்குவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயமும் இஸ்ரேல் அரசாங்கத்துக்கு கண்டிப்பா இருக்கும். ஸோ இதை இஸ்ரேல் ஒத்துக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்த்தாகணும். இதெல்லாம் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கும்போதே இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் காலேஜஸ்ல வெடிச்ச இஸ்ரேலுக்கு எதிரான போராட்டம் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக பரவி பல காலேஜஸ்க்குமே பரவிடுச்சு. ஸோ அமெரிக்க அரசாங்கம் அதை தடுத்து நிறுத்துறதுக்கு என்னமோ முயற்சி பண்ணி பார்த்தாங்க, ஆனால் அதெல்லாம் முடியல அப்படின்றதையும் இப்போ கைது நடவடிக்கைகளில் இறங்கிட்டாங்க. ஸோ பல மாணவர்களும் கைது செய்யப்படுறாங்க. கூடவே அந்த டென்ட் போட்டு தங்கியிருக்காங்க இல்லையா காலேஜஸ்ல, அந்த மாதிரி எந்த டென்ட்டும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த டென்ட் எல்லாம் அகற்றுறதுக்கு ஒரு டெட்லைனும் அந்த காலேஜஸ் சார்பில் கொடுக்கப்பட்டிருக்குதான். அப்படி அகற்றப்படலை அப்படின்னா அந்த காலேஜ் நிர்வாகம் இல்லைன்னா போலீஸை வச்சு நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு மிரட்டலும் விடுக்கப்பட்டிருக்குது. ஸோ ஃபைனலா அமெரிக்காவில் பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவா இஸ்ரேலுக்கு எதிராக இப்படி ஒரு போராட்டம் நடக்கிறத பத்தினா உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. எங்க டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம், இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமான செய்திகள் அதில் பகிரப்படும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதன் மூலமா எங்களுடைய வீடியோஸ் இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரும். முடிஞ்சா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. இது எங்களுடைய உழைப்புக்கு நீங்க கொடுக்குற ஒரு ரிவார்டா இருக்கும். நன்றி.